அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ பிஹெச்எல் 2025 எக்ஸாமுக்கு உண்டான ரீசனிங் டாப் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். செட் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் முன்னாடி உங்களுக்கு 10 செட்டு ஜிஎஸ் அண்ட் ரீசனிங் கொடுத்துடலாம். இதை பார்த்தாலே உங்களுக்கு ஓவராலாக எல்லாத்த பற்றின நாலேஜும் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்றது தான் சொல்கிறோம். ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் ஷார்ட்கட் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் வேறு யாரும் இதே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆனால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ டெய்லியும் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருவோம், சரியா? ஸோ இது ஆல்ரெடி டெஸ்ட் 2ல வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டினா நம்ம கொடுத்த கொஸ்டின், ஹோம்ஒர்க்காக கொடுத்த கொஸ்டின் தான் இது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யான் வந்து ஃபேப்ரிக், அதாவது இந்த ரெண்டுக்கும் உள்ள பேர் மாதிரி கீழே இருக்கிற ஆப்ஷனுக்கு ஒரு பேர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யான்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நூல். யான்லாம் என்னது? நூல். ஃபேப்ரிக்ன்றது துணி. அப்போ நூலை வச்சு தான் என்ன பண்றாங்க? துணியை செய்யறாங்க. ஸோ அதே மாதிரி வேற என்ன இதே பேர்ல எது இருக்கு அப்படின்னு பாருங்க. லாக், கீ. இது வந்து லாக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கீ இருக்கும், இது வராது. பிரிக்ஸ், வால். ஸோ இதுதான் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிக்ஸ்ன்றது செங்கற்கள். செங்கல் இருக்கு பார்த்தீங்கன்னா, செங்கலை அடிக்கி வச்சுதான் என்ன பண்ணுவாங்க? வாழை உருவாக்குவாங்க. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு இதுதான் பேட்டர்ன் கரெக்டானது, சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். அரேஞ்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் எ லாஜிக்கல் அண்ட் மீனிங்ஃபுல் ஆர்டர். அதாவது கரெக்டாக வந்து உங்களுக்கு லாஜிக்கலாகவும் மீனிங்ஃபுல் ஆர்டராகவும் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எதிர்பார்க்கலாம், சரியா? ஸோ பாருங்க, லெட்டர்ஸை வச்சு தான் வேர்ட்ஸ் வரும். வேர்ட்ஸை வச்சு தான் என்ன வரும்? ப்ரேஸ் வரும். ப்ரேஸை வச்சு தான் சென்டென்ஸ் வரும். சென்டென்ஸை வச்சு தான் சாப்டர் வரும். ஸோ இந்த மாதிரி எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர். ஃபர்ஸ்ட் என்னது? லெட்டர் வரும். அதுக்கப்புறம் வேர்ட்ஸு, அதுக்கப்புறம் ப்ரேசஸ். வேர்ட்ஸ்ல இருந்தால் ப்ரேஸ் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து வந்து சென்டென்ஸு, அதுக்கப்புறம் என்னது? சாப்டர். ஸோ சென்டென்ஸ் தான் ஒவ்வொரு சாப்டராக கிரியேட் பண்ண முடியும். அப்போ லெட்டர் எத்தனாவது? 3, வேர்ட்ஸ் 5, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரேஸ் வந்து 4, சென்டென்ஸ் வந்து 2, அதுக்கப்புறம் சாப்டர் 1. 3, 5, 4, 2, 1. இப்போ ஆன்சர் என்னதுங்க? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ இந்த மாதிரி கேட்கலாம், தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய டைப்ல நம்ம கொஸ்டின்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இது பார்த்தது தான். ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துருப்போம் அப்படின்ற நினைக்கிறேன் போன சீரீஸ்ல கொஸ்டின்ஸ்லேயே. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிரர் இமேஜ். அதாவது பிக்யூன்றதுக்கு மிரர் இமேஜ் செட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் மிரர். இதான் மிரர். ஸோ மிரர்ல இது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. டிக்கு இப்படி தான் தெரியும். டி வந்து எப்படி தெரியும்? இப்படிதான் தெரியும். அதே மாதிரி வி வந்து இப்படியே இருக்கும், ரைட்டா? வி வந்து இப்படி இருக்கும். 2 வந்து இப்படி இருக்கும். 2 வந்து இப்படி இருக்கும். அடுத்து யூ வந்து இப்படி இருக்கும். ஒய் வந்து எப்பவும் போல இப்படிதான் இருக்கும், சரியா? அதுக்கு அப்படியே தலைகளாக இருக்கும். எஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதான் வந்து மிரர் இமேஜ். ஸோ இதே பேட்டர்ல எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. ஸோ டக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் சில நேரம் வந்து சில கொஸ்டினுக்கு ஈஸியாக முடிச்சிடலாம், சில கொஸ்டினுக்கு நேரம் இழுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, டக்குன்னு போட பாருங்க, சரியா? ரைட். A is the mother of B. ஸோ இது வந்து இந்த பிளட் ரிலேஷன் ரிலேட் பண்ணி கேட்டிருக்காங்க. B is the husband of C. D is father-in-law of C. How is A related to D அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ ஏ இஸ் த மதர் ஆஃப் பி. பியோட மதர் தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ. பியோட மதர் தான் வந்து ஏ. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, பாக்ஸ்னா இது மேலு, ரவுண்டுனா ஃபீமேல் அப்படின்னு வச்சுக்கோம், சரிங்களா? பாக்ஸ்னா இது பாக்ஸ்னா உங்களுக்கு மேலு, ரவுண்டுனா ஃபீமேல் வச்சுக்குவோம். இப்போ வந்து பியோட மதர் தான் யாரு? ஏ. பியோட மதர் தான் ஏ, சரியா? ரைட். பி இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் சி. ஸோ பி யாரா? ஹஸ்பண்டா? யாரோட ஹஸ்பண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியோட ஹஸ்பண்ட். ஸோ கப்புள்ஸை வந்து இப்படி மென்ஷன் பண்ணுவோம், சரியா? ஸோ இவங்க என்னது? இவங்களோட ஒய்ஃப் சி வந்து, கரெக்டா? ஓகே. ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சரிங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டி இஸ் த ஃபாதர் இன் லா ஆஃப் சி. ஸோ ஃபாதர் இன் லா ஆஃப் சியா. ஸோ இந்த சியோட ஃபாதர் இன் லா தான் யாரு? டி. அப்போ இவங்களோட ஃபாதர் இன் லானா இவங்க யாரு? சி வந்து இந்த ஏ யாரு?
மதர் இன் லா. ஸோ இவங்களோட ஹஸ்பண்ட் தான் என்னவா இருக்க முடியும் பார்த்தீங்கன்னா ஃபாதர் இன் லாவா இருக்க முடியும். இவங்களோட ஹஸ்பண்ட் தான் ஃபாதர் இன் லாவாக இருக்க முடியும். அப்ப இவங்களுக்கு இவங்க யாரு? ஃபாதர் இன் லா. சரியா? இந்த ஏக்கு இந்த டி யாரு? டிக்கு ஏ யாரு? ஒய்ஃப். கரெக்டா? ஓகே. இப்போ ரிலேஷன்ஷிப்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஏ ரிலேட்டட் டு டி. ஸோ இந்த ஏ வந்து டிக்கு என்ன ரிலேஷன்ல இருக்காங்க? ஏ வந்து டிக்கு என்ன ரிலேஷன்? ஸோ இவங்களுக்கு யாரு? இவங்க ஒய்ஃப். இவங்களுக்கு யாரு? ஒய்ஃப். நான் சொன்னேன்ல மேல்னா இதை இப்படி போடுங்க, ஃபீமேல்னா ரவுண்ட்ல போடுங்க. இப்போ ஃபீமேல்ன்றது ஒய்ஃப். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ ஒவ்வொரு லைனா நீங்க வந்து டீகோட் பண்ணாலே பிளட் ரிலேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் தான். 6 friends are sitting in a circle facing the center. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா. ஆறு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க? சென்டரை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டான். ஓகே. 6 friends sitting in a circle facing சென்டர் அப்படின்றத பார்த்துக்கோங்க. சென்டருக்கு ஃபேஸ் பண்ணிட்டாங்களா? ரைட். சுமித் சிட் செகண்ட் டு த ரைட். அது லெஃப்ட் ரைட் போட்டுக்கணும். ஸோ இங்கிட்டு இருக்கிறப்ப லெஃப்ட் ரைட்டு. இப்போ இங்கிட்டு போட்டோம்னா இது லெஃப்ட் இது ரைட்டு. இப்போ இதே தலைகீழ போட்டோம்னா இது ரைட்டு இது லெஃப்ட். கரெக்டா? சாரி, இது லெஃப்ட் இது ரைட்டா? இங்கிட்டு போட்டாங்கன்னா இது லெஃப்ட் இது ரைட்டு. ஓகே. அப்போ இது லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு. ஸோ பாருங்க. சரியா? சுமித் சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் அமித். ஸோ லெஃப்ட் ரைட்டுன்றதை விடுங்க, ரைட்டு. இப்போ என்னன்னு பார்த்துருவோம். நம்ம இந்த ரீசனிங் கொஸ்டின் தான். இதுக்கு தான் டைம் இழுக்கும். இதுக்கு தான் என்ன ஆகும்? டைம் இழுக்கும். சரியா? ஓகே. ரவுண்டு. ஆறு பேர். இப்ப என்ன கேக்குறாங்க? சுமித் சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் அமித். சுமித் எங்க இருக்காங்க? செகண்ட் டு த ரைட். ரைட். ஓகே. கரண் இஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் பாரம். கரண் இஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் பாரம். டோனி சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் அமித். தாரம் இஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் அமித் அண்ட் சுமித். ஸோ இப்போ இந்த சுமித் இங்க இருக்கா, அடுத்து சுமித் இங்க இருக்கு, அடுத்து கரண்ட் சீட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் சுமித். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சுமித்தை ஒரு இடத்துல எடுத்துக்கோ. சுமித்தை ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுமித்தை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த பஸ்ல சால்வ் பண்ண போறோம். சரியா? பஸ்ல சால்வ் பண்ண போறோம். ஸோ இது லெஃப்ட் இது ரைட்டு. சரியா? இது லெஃப்ட் இது ரைட்டு அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ வந்து சுமித் இங்க வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோம். சுமித்தை இங்க வச்சிருக்கோம் சென்ட்ரா. சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் அமித். ஸோ அமித்துக்கு செகண்ட் ரைட்டு. ஸோ அமித் இங்க இருக்காருன்னு வச்சுக்கோம். அப்ப ஃபர்ஸ்ட் ரைட்டு செகண்ட் ரைட்டு. ரைட்டா? அமித் இங்க இருக்காருன்னு வச்சுக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ரைட்டு செகண்ட் ரைட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இந்த இதுல பாருங்க, தாரம் இஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் அமித் அண்ட் சுமித். ஸோ அந்த தரம் அப்படின்றவங்க யாரா? இமீடியட் நெய்பர் ஆஃப் அமித் அண்ட் சுமித். அப்ப இந்த இடத்துல வந்தா மட்டும்தான் இங்கிட்டும் நெய்பர் பக்கத்துல இருக்காங்க, இங்கிட்டும் நெய்பர் பக்கத்துல. அமித்துக்கும் சுமித்துக்கும் நெய்பர் பக்கத்துல இருக்காங்க. சரியா? இவங்களுக்கும் பக்கத்துல இருக்காங்க. முடிஞ்சிச்சா? கரண்ட் சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் சுமித். சுமித்துக்கு செகண்ட் ரைட்ல வந்து யார் இருக்காங்க? கரண்ட் இருக்காங்க. செகண்ட் ரைட்ல கரண்ட் இருக்காங்க. சரியா? கரண் இஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் பாரம். ஓகேவா? அடுத்து டோனி சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் அமித். தேர்ட் ரைட். அமித்துக்கு தேர்ட் ரைட். இது ஃபர்ஸ்ட் ரைட்டு, இது செகண்ட் ரைட்டு, இது தேர்ட் ரைட்டு. அப்ப தேர்ட் ரைட்ல தான் யாரு வராங்க? தேர்ட் ரைட்ல தான் டோனி வராரு. தேர்ட் ரைட்ல டோனி வராரு. அப்ப கடைசியா யார் இருக்காங்க? இமீடியட் நெய்பர் ஆஃப் பாரம். கரெக்டா? ஸோ கரனுக்கு பக்கத்துல பரம் வந்துட்டாரு இமீடியட் நெய்பரா. ஸோ இவ்வளவுதான் முடிஞ்சே போச்சு. பஸ்ஸில் நம்ம ஒரு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். யாரை பத்தி அதிகமாக கொடுத்துருவாங்களோ அவங்கள வச்சுதான் நம்ம சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஹூ சிட்ஸ் த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் அமித். அமித்துக்கு இமீடியட் லெஃப்ட். இது வந்து லெஃப்ட் இது ரைட்டு. அப்ப இமீடியட் லெஃப்ட் யாரு? பரம். அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட். முடிஞ்சிச்சா? அவ்வளவுதாங்க. ரொம்ப பெருசா இருக்கும், அதை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரியா?
ரைட். ஸோ அதே மாதிரி பிஹெச்எல் எல்லா விதமான மெட்டீரியல்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ தயவுசெய்து வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, சூப்பர்வைசராக இருக்கட்டும், இன்ஜினியர் ட்ரைனிங்காக இருக்கட்டும், எல்லா விதமான மெட்டீரியல்ஸும் இருக்கு. எம்சிக்யூ மெட்டீரியலும் கிட்டத்தட்ட வந்து சூப்பர்வைசர் ட்ரைனிங்க்கு ரெடியா இருக்கு. டிப்ளமோஸும் அதாவது இன்ஜினியர் ட்ரைனிங்க்கு ரெடியா இருக்கு, சூப்பர்வைசருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். போற நேரத்தில் அதை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். தயவு செய்து வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட மெட்டீரியல் சாம்பிள்லாம் பார்த்துட்டு வேணும்னா பே பண்ணி வாங்கிக்கோங்க. சிலபஸை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Next question பாருங்க. Point G is 9 cm to the west of point H. Point B is 10 meter to the north of. அதாவது டைரக்ஷன்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ டக்குன்னு ஒவ்வொரு லைனை வந்து நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணுறதுல தான் இருக்கு. G is 9 cm to the west of point H. ஸோ நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட், அவ்வளவுதான். இதை ஃபர்ஸ்ட் நீங்க போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, பாயிண்ட் G is 9 cm to the west of point H. அப்ப H பாயிண்ட் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. H பாயிண்ட்டுக்கு இப்படி வெஸ்ட் சைட்ல என்ன இருக்காங்க, வெஸ்ட் சைட்ல தான் உங்களுக்கு 9 சென்டிமீட்டர். என்ன பாயிண்ட், H பாயிண்ட்ல இருந்து பாயிண்ட் G வந்து 9 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. ரைட், ஓகே. பாயிண்ட் B வந்து இஸ் 10 மீட்டர் டு த நார்த் ஆஃப் பாயிண்ட் H. ஸோ இங்க இருந்து 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல யார் இருக்காங்க, இது 9 சென்டிமீட்டர். சரியா, ஸோ இது 9 மீட்டர் தான், எல்லாமே மீட்டர் தான். இது தப்பா கொடுத்துருக்காங்க. சரியா, 9 மீட்டர் தான். இது 10 மீட்டர். 10 மீட்டர்ல இருந்து பாயிண்ட் B இருக்காங்க. 10 மீட்டர்ல இருந்து பாயிண்ட் B இருக்காங்க. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, பாயிண்ட் A இஸ் 18 மீட்டர் டு த வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் B. ஸோ இது நம்ம இருங்க தனியாவே நம்ம ஒரு இதுல போடுவோம். சரியா, நான் இங்க டயக்ராம் போடுறேன். சோ இப்போ என்னது, இங்க இருந்து பாயிண்ட். சரியா, இங்க இருந்து பாயிண்ட், இங்க இருந்து எவ்வளவு தூரம் H, இது வந்து G 9 மீட்டர். இங்க இருந்து எவ்வளவு தூரம் B 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. இங்க இருந்து என்ன 18 மீட்டர். அப்படின்னா இதுல இருந்து 2 மடங்கா இருக்கும். 18 மீட்டர்ல என்ன இருக்கு, பாயிண்ட் A இருக்கு. பாயிண்ட் A 18 மீட்டர். சரியா, B ல இருந்து. அடுத்து பாயிண்ட் C இஸ் 28 மீட்டர் டு த நார்த் பாயிண்ட் ஆஃப் A. ஸோ நார்த் பாயிண்ட் இங்க இருந்து நார்த் பாயிண்ட்டுக்கு எவ்வளவு 28 மீட்டர் இருக்காங்க. 28 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல என்ன பாயிண்ட், சி பாயிண்ட் இருக்கு அப்படின்ற சொல்லிருக்காங்க. சி பாயிண்ட். அடுத்து சி இஸ் 20 மீட்டர் டு த வெஸ்ட் ஆஃப் த பாயிண்ட் டி. ஸோ வெஸ்ட் இதான் வந்து என்னது, என்ன கேட்டிருக்காங்க, பாயிண்ட் சி இஸ். ஸோ சி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டியோட வெஸ்ட் பாயிண்ட்ல 23 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 23 மீட்டர். அப்ப இங்க பாருங்க, இது வந்து 18 மீட்டரா, 18 மீட்டரு. அப்ப என்னது, எக்ஸ்ட்ரா இவ்வளவு தூரம் வந்திருக்கும் 5 மீட்டர். ஸோ இதுதான் டி பாயிண்ட். டில இருந்து தான் சி எங்க இருக்கான், 23 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப இந்த 18 மீட்டர் இங்க வந்துடும். ஸோ இதுல இருந்து எவ்வளவு 5 மீட்டர் டிஸ்டன்ஸ், இதுல இருந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸ். சரியா, மொத்தமா 23 மீட்டரு. இந்த 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து இதுல, ஏன்னா ஆல்ரெடி A to B வந்து 18 மீட்டர். சரியா, பாயிண்ட் E இஸ் 18 மீட்டர் டு த சவுத் ஆஃப் பாயிண்ட் D. ஸோ இதுல இருந்து 18 மீட்டர் என்ன இருக்கு, இ பாயிண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, பாயிண்ட் F இஸ் 5 மீட்டர் டு த வெஸ்ட் பாயிண்ட் ஆஃப் E. ஸோ இ பாயிண்ட்ல இருந்து F பாயிண்ட் எங்க இருக்கான், இ பாயிண்ட்ல இருந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல F பாயிண்ட் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் H அண்ட் F. இந்த Hக்கும் இந்த Fக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இந்த Hக்கும் இந்த Fக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 18 மீட்டரா, அப்போ 18 மீட்டர்னா இந்த இதுல எவ்வளவு 28 மீட்டர்னா இங்க ஒரு 10 மீட்டர். 10 மீட்டர். Hல இருந்து Bக்கு எவ்வளவு இருக்கு, அது ஒரு 10 மீட்டர்.
அப்போ டோட்டல் எவ்வளோ 10 + 10 20 மீட்டர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். முடிஞ்சு போச்சா? ஸோ கரெக்டான அந்த மீனிங்ஃபுல்லான வேர்டிங்ஸை புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் பண்ண முடியும் ஈஸியாக. கிளியராங்க? ரைட். நெக்ஸ்ட் டிக்ஷனரி வேர்ட்ஸ். டிக்ஷனரி ஆர்டரில் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட்டா? பாருங்க, டிக்ஷனரி ஆர்டர். ஸோ டி தான் ஃபர்ஸ்ட். டி ஃபர்ஸ்ட் வரும், அடுத்து இ ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் என்னது எம்மா என்னா எம் வரும், எம், அடுத்து வந்து ஓ வருது, 3 இடத்துல ஓ வருது. இங்க பாருங்க, இது இது இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபி தான் ஃபர்ஸ்ட் வரும், ஜி. அதுக்கப்புறம் எல், அதுக்கப்புறம் இது. அப்போ ஃபர்ஸ்ட் இது வரும் ஃபர்ஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இது செகண்டா, டெமாலிஷ் தான் செகண்டா வரும். அப்போ 1 5 3 முடிஞ்சா, 1 5 3, அடுத்து 2 4 முடிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். டிக்ஷனரி ஆர்டர் படி பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டானது. சிம்பிளாகவும் இருக்கு. இந்த மாதிரி விஷயத்துல நீங்க வந்து டைமிங்கை வந்து ஈஸியா வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். சரியா? ஸோ ரெகுலரா சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ அடுத்தடுத்து கண்டிப்பா வரும். சரியா? அடுத்து ஆப்ஷன் that reference in the correct order of the given words they would appear English dictionary. இங்கிலீஷ் டிக்ஷனரி பேஸ் பண்ணி MA, N இருக்கு, L இருக்கு, I இருக்கு. அப்ப I தான் 2. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா LMN, அப்போ 2 3, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் RST, அப்போ 5, அடுத்து 4. புரிஞ்சுதா? ஸோ கரெக்டான ஆர்டர்ல நம்ம போட்டிருக்கோம். அவ்வளோதான். 2 3 1 5 4. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். அடுத்த கொஸ்டின். ஸோ இது மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. அதாவது அந்த 2 சிம்பிளை வந்து இன்டர்சேஞ்சிங் பண்ணி கரெக்டான இதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க் த கிவன் ஈக்குவேஷன் கரெக்ட். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொன்றையும் நீங்கள் இது மார்க் பண்ணி பார்க்கணும். மார்க் பண்ணி என்ன பண்ணணும்? பார்க்கணும். சரியா? அதாவது பிளஸுக்கு பதிலாக, அதாவது இன்ட்டுக்கு பதிலாக பிளஸ் போட சொல்லியிருக்காங்க. இன்ட்டு அண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் இதை ஆப்ஷன் ஏ வச்சு சால்வ் பண்ணிப்போம். 9 + 182. இந்த இடத்துல இன்ட்டு 14 வந்துடும். டிவைடட் பை 67 - 33. ஸோ இந்த டிவைடர் பார்த்தீங்கன்னா இதில் கால்குலேஷன் ஆகுமா? பாருங்க, சால்வ் ஆகுமா? சால்வ் ஆகாது. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா இந்த மல்டிபிகேஷன் நம்பர் பெருசா இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ வராது. அடுத்து ஆப்ஷன் பி எடுங்க, 9. ஸோ இது அதாவது பிளஸ் இருக்க வேண்டிய இடத்துல டிவைடடும், டிவைடர் இருக்க வேண்டிய இடத்துல பிளஸும் போட்டு பாருங்க. இப்ப இந்த இடத்துல வந்து டிவைடர் வருது, டிவைடட் 14. இந்த இடத்துல பிளஸ் 67 வருது. ஸோ இப்போ இது பண்ணலாமா? இப்போ 182 14 டிவைட் பண்ண முடியுமா? டிவைட் பண்ண முடியும்ல? எத்தனை தடவை? 13 தடவை வரும். 13 × 14 எவ்வளோன்னு பாருங்க. தெரியுதா? 182 வருது. சரியா? அப்ப இது கரெக்ட். இப்ப அடுத்து என்ன இருக்கு? இதை டிவைட் பண்ணியாச்சு. அடுத்து பிளஸ் 67 - 33. இப்ப இந்த 9 13 பெருக்கணும். 9 13 எவ்வளவு? 90, 9 27, 117. 117 + 67 - 33. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணி 33 கழிச்சா முடிஞ்சிருச்சு. அப்ப என்ன வரும்? 117 + 67 - 31 எவ்வளவு? 151. இங்கிட்ட என்ன வந்துருச்சு? 151 வந்துருச்சு. அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சா? ஸோ இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ தயவுசெய்து நீங்களும் சால்வ் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டின் உங்களுக்கு வந்து எப்படி வந்துச்சு சொல்றதுக்கு தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் நீங்க இது மாதிரி தெரிஞ்சுக்கணும். சரியா? ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, in certain code language cross is written as 66, start is written as 90, how well symbol is written. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் போனோடனே எக்ஸாம் பண்ணோடனே உங்களுக்கு ரஃப் ஒர்க் ஷீட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா? அதுல ABCD வந்து 1 2 3 4 டைரக்டாவும் நம்பர் போட்டுக்கிட்டு தலைகீழாவும் நம்பர் போட்டுக்கணும். 26 25 24 அப்படின்னு வரிசையா தலைகீழாவும் நம்பர் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ இந்த கிராஸ் அப்படின்ற லெட்டருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ எவ்வளவு? 66 வருதா? எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 66. இப்போ நீங்க வந்து டைரக்டா இப்போ நம்பர் போட்டீங்கன்னா இது 3 6 RST 20. இது வந்து R வந்து 18, O வந்து 15, S வந்து எவ்வளவு? 19 19.
இப்ப கூட்டி பாருங்க 38 38 5 43 53 கூட வருது. அப்ப இது இப்படி வராது. ஸோ என்ன வரும்னா தலைகீழா வரும். தலைகீழா ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா இது வந்து 24 சீரியஸ் நம்பர், இது வந்து 9, இது வந்து 12, இது வந்து 8 8. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 61 வரும். கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இப்ப 61 வந்துருச்சுன்னா இதோட என்ன பண்ணிருக்கணும், 5 கூட்டி இருந்தா 66 வரும், 5 கூட்டி இருந்தா 66 வரும். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுவோம், சார்ட்டுக்கு அப்படின்றதையும் போடுவோம். சார்ட் ஸோ சிக்கு வந்து 24, ஆருக்கு வந்து என்னது, ஏக்கு வந்து 26, ஹச்சுக்கு வந்து என்னதுங்க தலைகீழா போட்டோம்னா இதெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கணும். 19, ஆருக்கு வந்து 9, டீக்கு எவ்வளோ 7. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 85 வரும். ஸோ அதோட 5 கூட்டினா எவ்வளவு வரும், 5 கூட்டினா 90, 5 கூட்டினா 90. இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதே இப்போ சிம்பிளுக்கு ட்ரை பண்ணுவோம். சிம்பிள் ஸோ எஸ்ஸுக்கு என்ன வரும், எஸ்ஸுக்கு 8, ஒய்க்கு 2, எம்முக்கு 14, பிக்கு 25, ஓக்கு 12 பிளஸ் 15. ஸோ டோட்டலாக கூட்டினா எவ்வளோ, 27, 27, 25, 52, 52, 54, 54, 62, 62, 14, 76. சரியா, 76 பிளஸ் வந்து என்ன பண்ணணும், அதாவது 76 பிளஸ் 6. ஏன் 6 கூட்டுறீங்க அப்படின்னா கிராஸ்ன்றது எத்தனை, 5 லெட்டர்ஸ், சார்ட்ன்றது 5 லெட்டர்ஸ், அதனாலதான் இந்த 5 கூட்டியிருக்காங்க. இப்ப சிம்பிள்ன்ற வார்த்தைக்கு 6 லெட்டரு. அப்ப 76 பிளஸ் 6 82. ஸோ 1க்கு 2 தடவை இதை திருப்பி பொறுமையா பாருங்க, உங்களுக்கு புரியும். சரியா, ஸோ இந்த மாதிரி சம்ஸின் மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பா என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, ரைட். நெக்ஸ்ட், செலக்ட் த கரெக்ட் மிரர் இமேஜ் ஆஃப் த கிவன். ஸோ கே வந்து இப்படி வரும், பர்சன்டேஜ் இப்படி வரும், பர்சன்டேஜ் இப்படி வரும், 5 ஓடி வரும், 5 இப்படி வரும். சரியா, ரைட்டு. அடுத்து 9னா இப்படி வரும், இந்த மாதிரி. இந்த இது அப்படியே மிரர்ல தான் வருது. அடுத்து n இப்படி வருமா, n k பர்சன்டேஜ் 5 en. ஸோ இதுல எது வருது, 9 கரெக்டா, 9 தப்பு, 9 தப்பா போட்டுருக்கும் பாருங்க. இப்படி வரும், இப்படி வரும் 9. சரியா, இது கொஞ்சம் இதை மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. சரியா, அடுத்து எஸ், அடுத்து என்னது Q. அப்போ எது வரும், ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். மிரர் இமேஜ் இது மாதிரிலாம் நிறைய நம்ம பார்ப்போம். சரிங்களா, இது மாதிரிலாம் நிறைய நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் லெட்டர்ஸ் தட் when sequentially placed in the blanks of the given series will complete this series. ஸோ எத்தனை டேஷ் இருக்குன்னு பாருங்க, 2 4 6 8 10 12 14 16 18 20 22. எத்தனை பாருங்க, 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 லெட்டர் வருது. எத்தனை லெட்டர் வருது பாருங்க, R இருக்கு, M இருக்கு, L இருக்கு, P இருக்கு, N இருக்கு. சரியா, ஸோ அப்போ வந்து இதை வந்து 4 பிரிக்கலாமா இல்லை 6 பிரிக்கலாமா? ஸோ எண்ணும் வரணும், அப்போ 6 பிரிச்சிடும். சரிங்களா, இப்போ 2 4 6 இது ஒரு இது, 2 4 6 இது ஒரு இது, 2 4 6 இது ஒரு இது. அப்ப இப்ப ரிப்பீட் பண்ணி பாருங்க. சரிங்களா, இப்ப ரிப்பீட் பண்ணி நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க ஆருக்கு அடுத்து என்ன லெட்டர் வருது, மேக்சிமம் ஆருக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன வருது, பி தான் வரும். சரிங்களா, பி தான் வரும். இல்லாட்டி இந்த இடத்துல போடுங்க. எல்லுக்கு அப்புறம் என்ன லெட்டர் வருது, இங்க பாருங்க, எல்லுக்கு அப்புறம் எண்ணு தான் வருதா, அப்ப இங்க இடத்துல எண்ணு வரும். ஸோ இப்போ ஆருக்கு அடுத்து என்ன வர வாய்ப்பு இருக்கு, பி தான் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த லெட்டர் அதுல வந்து இல்லை அப்படின்றத பாருங்க, இல்லை அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதே மாதிரி தான். அப்போ இந்த இடத்துல என்ன வரும், ஆறு வரும். இந்த இடத்துல என்ன வரும், பிக்கு அடுத்து எம் வரும். இந்த இடத்துல எல் வரும். ஸோ இப்படிதான். சரியா, அப்ப உங்களுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் பி, அடுத்து என், அடுத்து ஆறு, அடுத்து எம், அடுத்து எல். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துல ஆறுக்கு அடுத்து என்ன வரும், பி வரும். இந்த இடத்துல என் வரும். அப்ப பி என். இங்கேயும் பாத்தீங்கன்னா என்ன வரும், ஆறு வரும், அடுத்து எம் வரும், கடைசியா என்ன வரும், பி வரும். ஸோ இதுதான் ஆன்சர். முடிஞ்சு போச்சா, சிம்பிளுங்க அதெல்லாம் ரொம்ப. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட், சிம்பிள். ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். டக்கு டக்குன்னு என்ன பண்ணுங்க, டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கும்.
ஸோ ஏபிசிடியை முக்கியமாக பொறுத்த வரைக்கும் நீங்கள் போன உடனே டைம் உங்களுக்கு மிச்சப்படுத்தணும்னா நீங்கள் ஏபிசிடி உங்களுக்கு ரஃப் சீட் கொடுத்தோடனே ஏபிசிடியை தயவு செய்து எழுதிடுங்க. தலைகீழாகவும் உங்களுக்கு எழுதிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே. இப்போ 5 FSH 10 HUJ in a certain way அப்படின்ற கேட்டிருக்காங்க. 8 STH is related to 16 UVJ. ஸோ இதுக்கும் ஒரு சர்டைன் ரிலேஷன் இருக்கு, இதுக்கும் ஒரு சர்டைன் ரிலேஷன் இருக்கு. அப்போ இதோட ரிலேஷன் பேஸ் பண்ணி என்ன வரும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ 5FSH இங்க வந்து 10. ஸோ எஃப்க்கு அடுத்து என்ன வந்திருக்கு? ஹச் வந்திருக்கு, எஸ்க்கு அடுத்து யூ வந்திருக்கு, இது வந்து ஜே வந்திருக்கு. சரியா? ஸோ இதுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க? 2 மல்டிபிளேட் பண்ணிருக்காங்க. அடுத்து எஃப்க்கு அடுத்து என்ன பண்ணிருக்காங்க? GH அப்ப +2, TU அப்ப +2, IJ அப்ப +2. ஸோ இந்த மாதிரி +2வா பண்ணிருக்காங்க. அதே காம்பினேஷன் இங்க இருக்கான்னு பார்ப்போம். அதே காம்பினேஷன் இங்க இருக்கா அப்படின்றத பாருங்க. அதாவது 8ல இருந்து 2 மல்டிப்ளை பண்ணா 16, STU 2 பிளஸ் பண்ணிருக்காங்க, TUV 2 பிளஸ் பண்ணிருக்காங்க, HIJ 2 பிளஸ். அப்போ அதே காம்பினேஷன் தான். இப்போ 12 மல்டிப்ளை பண்ணா 24. P அடுத்து என்னது? PQR ரெண்டாவது லெட்டர். அடுத்து EFG, அடுத்து PQR. அப்ப 24 RGR அப்படின்றதா கரெக்ட். கரெக்டா? ஓ ரைட். ஸோ இந்த 12 BEP வரதுக்கு என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ரிலேட்டட் டு 12 BEP, இந்த ரிலேஷன் வரணுக்குன்னா என்ன பண்ணணும்? அப்போ இந்த 12 BEP வரணும். அப்போ 6ஆல இப்போ மல்டிப்ளை பண்ணிக்க, 2ஆல மல்டிப்ளை 2ஆல டிவைட் பண்ணா 6. Pனா O, அதுக்கப்புறம் முன்னாடி வரும் என்ன? N. Cனா இங்க வந்து D வரும், அடுத்து C வரும். Bனா இங்க N வரும். அப்ப 6NCN என்பதுதான் சரியான விடை. 6NCN என்பதுதான் சரியான விடை. சரியா? சோ நல்ல क्वेश्चन ரீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி when two signs should be interchanged to the make the given equation correct. சோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எந்த ஈக்குவேஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வருது அப்படின்றத பார்க்க சொல்லியிருக்காங்க. சோ எப்பவும் போல ஃபர்ஸ்ட் ஏவை போட்டு பாருங்க. இன்ட்டு இருக்க வேண்டிய இடத்துல பிளஸ். அப்போ 36, இந்த இடத்துல இன்ட்டு போட்டா 5 × 20 ரொம்ப கூட வரும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை அவாய்ட் பண்ணிடும். ஸோ இது நீங்களே சும்மா வச்சு பாருங்க. அடுத்து மைனஸ்க்கு பதிலாக இன்ட்டு போட்டு பாருங்க. இப்போ மைனஸ் பதிலாக இந்த இடத்துல இன்ட்டு போட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுங்க? இன்ட்டு இடத்துல மைனஸ் போட்டுங்க. இப்போ 36 × 5 எவ்வளோ வரும்? 530, 150, 5030, 180 + 240 டிவைட் பை 6. இந்த இடத்துல -17 வரும். இப்போ 6 டிவைட் பண்ணா 180 + 40 வரும். 6 4 24 தானே, -17. இப்போ 220ல இருந்து 17 கழிச்சா என்ன வரும்? 213. 203. அப்போ கரெக்ட், ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம போட்டாதான் நமக்கு என்ன வரும்? கரெக்டாக வரும். ஸோ அதே மாதிரி BHL மெட்டீரியல்ஸ் வேணுங்கிறவங்க நமக்கு கீழே உங்களுக்கு எல்லாத்தோட சாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த சாம்பிள் எல்லாம் போய் பாருங்க. சிவிலுக்கு மட்டும் இருக்காது, சிவிலுக்கு நீங்க வேணுங்கிறவங்க இண்டிவிஜுவலா மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு வரும். சரியா? ஸோ வேணுங்கிறவங்க தயவு செய்து கடைசி டைம்ல நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ட்ரைனிங், சூப்பர்வைசர் ட்ரைனிங் எல்லாத்துக்குமே லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பண்றதுக்கு எல்லாமே இருக்கு. அதே மாதிரி மெக்கானிக்கல் ஷார்ட் நோட்ஸும் இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ், எல்லா தியரிட்டிக்கல் யூனிட் வைஸ். இது வந்து 100 rupees தான். ஸோ இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ்ல தான் போட்டிருப்போம். வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க? இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட். In certain code language, carry is coded as YRUSA. Human is coded as NAPUH. How will night be coded in that language? அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ஸோ எல்லாத்துலயும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா +3. என்னது? +3 அப்படின்றது. சரியா? +3னா இப்போ வந்து ஒய்ல இருந்து +3 அப்படின்றது பார்ப்போம். கேரி இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம்? YRUAC. சரியா? அதாவது சிக்கு பதிலாக ஒய் போட்டிருக்காங்க பாத்தியா? அதாவது சில இருந்து ஒய் அப்படின்னா அதாவது தலைகீழ் லெட்டர்ஸ் நினைக்கிறேன். தலைகீழ் லெட்டர்ஸா பாருங்க. இது வந்து 3. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒய்க்கு என்ன வரும்? இதுவும் 3ஆ? லாஸ்ட்ல இருந்து வந்தா இதுவும் 3. ஓகே. ஏ வந்து 1. ஆர் வந்து என்னது? ஸோ பாருங்க என்ன காம்பினேஷன் இது. ஸோ என்ன காம்பினேஷன்?
சிக்கு பதிலா ஒய், சரியா? சிக்கு பதிலா ஒய் போட்டிருக்காங்க, ஏக்கு பதிலா 6 போட்டிருக்காங்க. ஓகே, இந்த நடுவுல இருக்க லெட்டர்ஸ்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா +3 பண்ணிருக்காங்க. மத்ததெல்லாம் அப்படியே சிக்கு பதிலா ஒய், ஏக்கு பதிலா 6. அதே மாதிரி 6 இருந்துச்சுன்னா ஏ போடணும், ஒய் இருந்துச்சுன்னா சி போடணும். இதான் இந்த நடுவுல இருக்க லெட்டருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா +3, அதாவது STU, சரியா? இதே ரிலேஷன்ஷிப் இங்க அப்ளை ஆகுதான்னு பார்ப்போம். ஹியூமன், ஸோ இங்க என்னது ஹியூமன்னா என்னது? ஹச்சுக்கு பதிலா என்னது? இப்ப வந்து NAPUH, ஹச்சுக்கு பதிலா N, யூக்கு பதிலா ஏ. அதே தான் இங்க கொடுத்துருவாங்க, ஏக்கு பதிலா யூ, என்னுக்கு பதிலா ஹச். இங்க இருந்து என்ன பண்ணிருக்காங்க? +3 M NOP, அப்ப +3. ஸோ இப்போ இதே காம்பினேஷன் தான் NIGHT. இப்போ வந்து என்னது? ஜில இருந்து +3 போட்டோம்னா HIJ வரும், சரியா? அதே மாதிரி பாத்தீங்க இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நைட்டா இங்க என்ன பண்ணுவாங்க? எண்ணுக்கு பதிலா டி, எண்ணுக்கு பதிலா டி, ஐக்கு பதிலா ஹச். அப்ப ஹைக்கு பதிலா ஹச்னா ஐ, இங்க வந்து என்னது? டி. கரெக்டா? கரெக்டாங்க? அதாவது அது அப்படியே பின்னாடி இருந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல போட்டிருக்காங்க. OR இங்க போட்டாங்களா, AC, அவ்வளவுதான், சரியா? இப்ப ரிவர்ஸ் ஆர்டர் TH இங்க போட்டாச்சுன்னா IN வரும். அப்ப THJIN. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டர், நடு இந்த N வந்து இங்க வந்துடும், ஏ வந்து இங்க வந்துடும், அதே மாதிரி யூ வந்து இங்க போயிடும், ஹச் வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல போட்டு நடுவுல இருக்கிறது மட்டும் +3 பண்ணிருக்காங்க. அப்ப THJIN என்பது ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி. கிளியராங்க? ஓகே, அடுத்து இன் சர்டைன் கோட் லாங்குவேஜ் பாலிஸ் இஸ் ரிட்டன் as 89 and clip is written as 72. How will control will be written as in that language? So answer பண்ணுங்க. பாலிஸ். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா தலைகீழா தான் போட்டிருக்காங்க, தலைகீழா தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு என்னது? அந்த நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அதாவது இதுல எத்தனை லெட்டர் இருக்கு? 6 லெட்டரு. இதுல வர அந்த தலைகீழ் வேல்யூவை போட்டுட்டு இந்த 6 குட்டிக்கணும். பிக்கு வந்து 11, இது வந்து 12, எல்லுக்கு வந்து 15, இது 18, இது 8, இது 19. ஸோ டோட்டலா கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 83 வரும், +6 89. அப்ப கரெக்டா? அதே மாதிரி தான் கிளிப்புக்கும். கிளிப்பு வந்து டோட்டலா கூட்டினா 68 வரும், +4ன்றப்ப 72. அப்ப கண்ட்ரோலுக்கு என்ன வரும்? கண்ட்ரோல். ஸோ தலைகீழா போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கு வந்து என்னது? சிக்கு வந்து 24, ஓக்கு வந்து 12, N 13, T 7, R 9, O 12, L 15. டோட்டலா கொண்டீங்கன்னா 92. இதுல எத்தனை லெட்டரு? 3, 7 லெட்டரு. அப்போ வந்து 99 தான் ஆன்சர். சிம்பிள்ங்க, முடிஞ்சே போச்சு, அவ்வளவுதான். சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்லையா? ஸோ இது ஹோம்ஒர்க் சம்மா கொடுக்கலான்னு பார்த்தேன், அதையும் நானே சால்வ் பண்ணிட்டேன். ஸோ நல்ல விஷயம். ஸோ பாருங்க, அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி தயவு செய்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இருக்கக்கூடிய டைம்ல ஏப்ரல் 13ஆம் தேதி எக்ஸாம் வைக்க 11, 12, 13 தேதியில கண்டிப்பா தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஸோ மச்.